குட் மார்னிங். வாழ்க்கையில் மனிதன் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. When we utter words, we must be very conscious. அது மிகவும் அவசியம். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார நண்பர் உண்டு, முத்து, இதய முத்து என்பவர். அவர் கிட்டத்தட்ட 65 வயது கடந்தாலும் கூட எந்த ஒரு சிறியவரை பார்த்தாலும் நல்ல மரியாதை கொடுத்து வாங்க போகள்னு பேசுவார். அவருடைய நடை, அவருடைய பாவனை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு தமிழர் பண்பாடின் வெளிப்பாடாக தெரியும். வார்த்தைகளை மிக யோசித்து பரிமாறுகிற ஒரு தன்மை, அது மிக நல்ல விஷயம். அதை நான் படித்துக் கொண்டேன். இப்பொழுது நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நான் கற்றதிலே மிக ஒரு அருமையான வார்த்தை, ஒரு சிறிய தீக்குச்சி எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போலதான் மனிதன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை என்று சொல்லுகிற அந்த வாக்கு என் மனதில் எப்பொழுதும் இருக்கும். ஆகையினால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு அரவணைப்பை கொடுக்கிற விதத்தில் இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் அடுத்தது கவனிக்க வேண்டியது வாயிலிருந்து வருகிற வார்த்தை. We must be very conscious in uttering the words. இவைகளை கடைபிடிக்கிற பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இறைவன் தந்தது. நன்றி, வணக்கம்.